படிப்பு சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு பிப்ரவரி 4ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வு தான் பார்க்க போகிறோம். இதில் முதல் நடப்பு நிகழ்வு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாஸ்டர் செஸ் பிரக்யானதா சாம்பியன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது நெதர்லாந்து நாட்டில் நடைபெற்ற 87வது டாடா ஸ்டீல்ஸ் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்யானந்தா சக இந்திய வீரரான நடப்பு உலக சாம்பியனும் டி குகேஷை டை பிரேக்கரில் வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றார். அப்போ டை பிரேக்கரில் வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றிருக்காரு பிரக்யானந்தா. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர். சரிங்களா, நெதர்லாந்தில் நடைபெற்ற 87வது டாடா ஸ்டீல்ஸ் போட்டியில் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியில் பிரக்யானந்தாவை தான் வின் பண்ணியிருக்காரு. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு உலகில் ஒரு புரட்சியை ஏற்படுத்துகிறது. சீனாவின் டீப்சிக் செயலி உலக அளவில் அமெரிக்காவில் புகழ்பெற்ற ஏஐ செயலியின் ஓப்பன் ஏஐயின் சாட் ஜிபிடி விட கூகுள் பிளே ஸ்டோரிலும் ஆப்பிள் ஆப் ஸ்டோரிலும் அதிக எண்ணிக்கையில் பதிவிறக்கம் என்ற சாதனையுடன் தகவல்களை துல்லியமாக பயன்பாட்டின் எளிமை என தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பாராட்டு மலையில் நனைந்து கொண்டிருக்குது டீப்சிக். சரிங்களா, சொல்றாங்க அப்படின்னா சாட் ஜிபிடி இருக்கு இல்லையா, சாட் ஜிபிடியோடையது ஓப்பன் ஏஐ. இந்த ஓப்பன் ஏஐயும் சாட் ஜிபிடியும் காட்டிலும் இந்த டீப்சி அப்படிங்கிற சைனா நிறுவனத்துடைய இந்த ஆப் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது, துல்லியமாகவே எல்லாத்தையுமே ஆன்சர் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இது மட்டும் இல்லாமல் இந்த அமெரிக்காவின் ஓப்பன் ஏஐ நிறுவனம் டிசம்பர் 22 ஜிபிடி செயலியை அறிமுகப்படுத்தியது. 38 வயதான ஆல்ட்மன் என்பவர் தான் இந்த ஓப்பன் ஏஐ செயலியை உருவாக்கியிருக்காரு. சரிங்களா, கல்லூரி படிப்பை நிறைவு செய்யாத ஆல்ட்மன் முதலில் லுக் என்னும் ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை நடத்திட்டு வந்திருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இந்த டீப்சீக் நிறுவனம் இருக்கு இல்லையா, டீப்சீக் நிறுவனத்தின் சீனாவை சேர்ந்த லியாங் பெங் என்பவர் 40 வயதையான இதை உருவாக்கியிருக்காரு. 2023 மே மாதம் நிறுவனத்தை தொடங்கினாலும் அதன் செயலி அண்மையிலே அறிமுகப்படுத்தப்பட்டு பின்னர் தான் அந்த நிறுவனம் ஏஐ உலகத்தையே ஆட்டி படித்து வருகிறது. $50 லட்சம் என்கிற குறைந்த செலவிலே இந்த டீப்சீக் செயலி உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு இந்த டீப்சீக் செயலி தான் என்னன்னா துல்லியமான தகவல்களை வெளியிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதுவே கூகுளோட செயலி என்ன அப்படின்னா ஜெமினி தான் கூகுளோடைய செயலி. ஏஐ செயலி ஜெமினி. ஓகேங்களா, புற்றுநோயை தொடக்கத்திலே வைப்போம் முற்றுப்புள்ளி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு, அதாவது டிசம்பர் 4ஆம் தேதி புற்றுநோய் தினம். அதற்காக இந்த இதை சொல்லியிருக்காங்க. இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா புற்றுநோயோட வகைகளை பற்றி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அது வர்றதுக்கான வாய்ப்புகள் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அறிகுறிகள் என்ன சொல்லியிருக்காங்க, பரிசோதனை சொல்லியிருக்காங்க, புற்றுநோய் பாதிப்பு ஏற்பட்ட சதவீதம் எவ்வளோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சிகிச்சை முறை என்னன்னு சொல்லியிருக்காங்க, தடுக்கும் வழிமுறைகள் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் புற்றுநோய்க்கான தரவு என்னன்னு சொல்லியிருக்காங்க, புற்றுநோய் 2024க்கான தரவு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே இதில் சொல்லியிருக்காங்க. இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அறிகுறி உடல் இழப்பு, சரும மாற்றம், தீவிர உடல் சோர்வு, அடிக்கடி காய்ச்சல் வருது, சிறுநீர் மலத்தில் ரத்தம் வர்றது, ஆறாத காயங்கள், சளி, ரத்தம் வெளியேறுதல், உடல் அசாதாரண கட்டி, விழுங்குவதில் சிரமம், பசியின்மை, இதெல்லாமே புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்குது. இதுக்கான பரிசோதனை பார்த்தோம் அப்படின்னா ரத்த பரிசோதனை, வைரஸ் பரிசோதனை, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணணும், கால்டோஸ்கோபி அப்படிங்கிற ஒரு ஸ்கேனு, டயாலிசிஸ், இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா இந்த புற்றுநோய்க்காக செய்யக்கூடிய ஒரு பரிசோதனையாக இருக்குது. சரிங்களா, இது மட்டும் இல்லாமல் புற்றுநோயோட வகை பார்த்தோம் அப்படின்னா அதோட பாதிப்பு விகிதம் கருப்பை வாய் புற்றுநோய்க்கு தான் அதிக பாதிப்பு 20.6 ஆகும், மார்பு புற்றுநோய் 26.3 ஆகும், சினைப்பை புற்றுநோய் 6.2 ஆகும், நுரையீரல் புற்றுநோய் 14.7 ஆகும், உணவுக்குழாய் புற்றுநோய் 5.9 ஆகும், பெருங்குடல் புற்றுநோய் 6.4 ஆகும், வாய் புற்றுநோய் 6.3 ஆகும், நுரையீரல் புற்றுநோய் 6.5 ஆகும் இருக்குது. சரிங்களா, இதுக்கான சிகிச்சை முறை என்ன அப்படின்னா அறுவை சிகிச்சை, திசு நீக்கம், கீமோதெரப்பி, கதிரியக்க சிகிச்சை, மின்னூட்ட சிகிச்சை, புரோட்டான் சிகிச்சை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதுக்கான தடுப்பு முறைகளை பற்றி பார்த்தோம் அப்படின்னா முறையாக தடுப்பூசி செலுத்திக் கொள்ளுதலும், அறிகுறியை அலட்சியப்படுத்தாமல் இருத்தலும், ஆரம்ப நிலை பரிசோதனை, ஆண்டுக்கு ஒரு முறை மருத்துவ பரிசோதனை, ஆரோக்கியமான வாழ்க்கை முறை, மது புகை பழக்கங்களை கைவிடுதல், இது எல்லாமே புற்றுநோயை தடுக்கலாம். சரிங்களா, புற்றுநோய்க்கான தரவு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆண்களில் 13 பேர்த்துக்கு ஒரு ஆளுக்கு புற்றுநோயும், பெண்களை பொறுத்த வரைக்கும் 11 பேரில் ஒரு ஆளுக்கு புற்றுநோயும் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புற்றுநோய்க்கான 2024 தரவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இந்தியாவில் 14 லட்சம் பேர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. மக்கள் தொகை லட்சத்தில் 90 பேருக்கு மேலே புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சரிங்களா, இது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் 96,500
96,500 பேர் வந்து புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. மக்கள் தொகையில் லட்சத்தில் 96.1% பேர் வந்து இதில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இறப்பு விகிதத்தை பொறுத்த வரைக்கும் 23% வந்து இந்தியாவிலையும் 14% வந்து தமிழ்நாட்டிலையும் இருக்கு அப்படின்றது சொல்லியிருக்காங்க. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சாங்க. 2025 மற்றும் 26ஆம் நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சாங்க இல்லையா? அதுல 12 லட்சம் வருமானம் ஈட்டுபவருக்கு வருமான வரி கிடையாது. அதாவது தனிநபருக்கான வருமான வரி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதிய வருமான வரி நடப்பு நிதியாண்டில் 7 லட்சம் வரை வருமானம் ஈட்டினால் வரி இல்லை என்று இருக்கிறது. இதுவே இது ஒரேடியாக 12 லட்சம் வரை அதிகரிக்கப்படுகிறது. இதன் மூலமாக நடுத்தர வருமானத்தினரும் பணப்புழக்கம் அதிகரிக்கும், சேமிப்பு முதலீடு அதிகரிக்கும் வாய்ப்பு உருவாகும், நுகர்வு சக்தி அதிகரிப்பதால் வரி வருவாய் அரசுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இது மட்டும் இல்லாமல் என்னன்னா, புற்றுநோய், அரிய வகை நோய்கள், கடுமையாக நாள்பட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் அளிக்கும் வகையில் 36 வகையான மருந்துகளுக்கு சுங்க வரி முற்றிலுமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கு கிசான் அட்டை மூலமாக வழங்கப்படும் 3 லட்சத்திலிருந்து 5 லட்சமாக வந்து உயர்த்தியிருக்காங்க அமௌண்ட்டை. சரிங்களா, சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கு கடன் பெறுவதில் மேலும் 5 லட்ச வரம்புடன் கூடிய கடன் அட்டையை அறிமுகப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வெளியாயிருக்கு. மேலும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் கடன் தொகை அதிகரிக்கப்பட்டுள்ளது. ரயில்வே துறைக்கு 2025 மற்றும் 24 மற்றும் 25ஆம் நிதியாண்டுக்கான 2.55 லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் காப்பீடு துறையில தற்போது 74% இருக்கும் அந்நிய முதலீடு 100% அதிகரிக்கப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டில் 4.8 இருந்த நிதி பற்றாக்குறை 2025 மற்றும் 26இல் 4.4 குறையும் அப்படின்னு சொல்லி கணிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா, இதெல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இந்திய வம்சாவளி பாடகி சந்திரிகாவுக்கு கிராமி விருது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, இது என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சென்னையை பிரிவுமாக கொண்ட அமெரிக்க பாடகி தொழிலதிபருமான சந்திரிகா கிருஷ்ணமூர்த்தி டாண்டனுக்கு தனது திரிவேணி இசை ஆல்பத்துக்கு 2வது கிராமி விருது வந்து வழங்கியிருக்காங்க. இதில் இந்த கிராமி விருது எதுக்காக வழங்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, உலக இசை கலைஞர்களை கௌரவிக்கிறதுக்காக ரெக்கார்டிங் அகாடமி வந்து இதை வந்து வழங்குறாங்க. 67வது கிராமி விருது போட்டிகள் வந்து நடைபெற்றுச்சு இல்லையா? அதில் வந்து உங்களுக்கு வந்து அவார்டு வந்து வழங்கியிருக்காங்க. இது வந்து 2வது அவார்டுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட முதல் அவார்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 2009 வெளியான சோல் கால் அப்படிங்கிற இசை ஆல்பத்துக்காக தான் வந்து முதல் அவார்டு வந்து வாங்கியிருந்தாங்க. சரிங்களா, இப்போ போன வருஷம் வந்து கடைசியாக பார்த்தோம் இல்லையா, நம்மளோட சங்கர் மகாதேவன் அவர்கள் வந்து கிராமி அவார்டு வந்து வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரிங்களா, இப்போ யார் அவார்டு வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சந்திரிகா வந்து வாங்கியிருக்காங்க. இந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, சந்திரிகாவுக்கு கிராமி அவார்டு. இதுக்கு முன்னாடி வந்து யார் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய சங்கர் மகாதேவன் அவர்கள். சரிங்களா, ஓகே. ஆராய்ச்சி பணிகள் மருத்துவ கண்டுபிடிப்பு உதவும் வகையில் நாட்டிலேயே முதல் முறையாக புற்றுநோய்க்கு மரபணு வரைபடம் சென்னை ஐஐடி இயக்குனர் வெளியிட்டார். இது நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? புற்றுநோய் மரபணு திட்டம் சென்னை ஐஐடி கடந்த 2020ஆம் ஆண்டு தொடங்கியது. அதிலிருந்தே ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா, புற்றுநோய் ஆராய்ச்சி பணிகளில் உதவும் வகையில் நாட்டின் முதல் முறையாக புற்றுநோய்க்கான மரபணு வரைபடம் சென்னை ஐஐடி வெளியிட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9 பேரில் ஒருவர் புற்றுநோய் வரும் அபாயம் உள்ளதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் ICMR வந்து தெரிவிச்சிருக்கு. புற்றுநோய் பாதிப்புடன் 14.61 லட்சம் பேர் வாழ்வதாக தேசிய புற்றுநோய் பதிவு திட்டம் கூறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவங்க தான் புற்றுநோய்க்கான மரபணு வரைபடத்தை bcg.iitm.ac.in அப்படிங்கிற தளத்தில் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை ஐஐடி இயக்குநரான காமகோடி ஐஐடி புற்றுநோய் மரபியல் மற்றும் மூலக்கூறு சிகிச்சைக்கான உயரிய சிறப்பு மையம் தலைவரான மகாலிங்கம் ஆகியோர் கூறும்போது, பாரத புற்றுநோய் மரபணு வரைபடம் இந்தியாவின் ஆராய்ச்சியாளர்களுக்கு மட்டுமின்றி உலகம் முழுவதும் உள்ள ஆராய்ச்சியாளர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் பயன்படும். இதன் மூலமாக மார்பக புற்றுநோயை முன்கூட்டியே கண்டறிந்து தடுக்க முடியும். புற்றுநோய் சிகிச்சைக்கான புதிய மருந்து கண்டுபிடிக்கவும் இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, சாரண ரேக்க பெருந்திரள் அணி ஓவரால் சாம்பியனாக யார் வந்திருக்கா அப்படின்னா ராஜஸ்தான் தான் வந்திருக்காங்க. சரி, ஓகே. இந்த சாரண ரேக்கம் யார் வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பேட்டன் பவுல் அப்படிங்கிறவர் தான் உருவாக்கியிருக்காரு. சரிங்களா, பேட்டன் பவுல் அப்படிங்கிறவர் தான் உருவாக்கியிருக்காரு. எப்போ அப்படின்னா 1907 உருவாக்கியிருக்காரு. இந்த பெருந்திரள் சாரண இயக்க பெருந்திரள் வந்து இந்த மாநாடு வந்து எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 4 வருடங்களுக்கு ஒரு முறை தான் இந்த இது வந்து நடக்கும். சரிங்களா,
அதாவது இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சாரண இயக்க பெருந்திரள் ஜம்பூரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது 4 வருடத்துக்கு ஒரு முறை தான் நடக்கும். இப்ப நம்மளுடைய திருச்சியில இருக்கக்கூடிய மணப்பாறையில வந்து இது நடைபெற்றுச்சு. சரிங்களா? இந்தியாவின் முதல் ட்ரோன் நகரம் அப்படின்னு அழைக்கப்படுறது எது அப்படின்னு பார்த்தா அப்படின்னா ஆந்திர பிரதேசம். சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆந்திர பிரதேசத்துல தான் வந்து அதிகமான ட்ரோன்களுக்கான வழிமுறைகளும் வடிவமைப்புகளும் வந்து செஞ்சுட்டு இருக்க மாநிலம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆந்திர பிரதேஷ் தான். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவின் முதல் ட்ரோன் நகரம் வந்து ஆந்திர பிரதேசம் தான். ஏவுகணை அப்படிங்கிறது யாருடையது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஈரானுடையது. இப்பதான் வந்து சமீபமா லான்ச் பண்ணியிருப்பாங்க இந்த எட்டிமேடு ஏவுகணை அப்படிங்கிறது. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. தேசிய சாலை பாதுகாப்பு மாதமா என்னதை கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி மாதத்தை தான் வந்து கொண்டாடுறோம். தேசிய சாலை பாதுகாப்பு மாதமா ஜனவரி மாதத்தை கொண்டாடிட்டு இருக்கோம். சாலை விபத்துகள் அதிகமாக நடக்கக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒன்று ஊபி, இன்னொன்று தமிழ்நாடு. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இடத்துல ஊபி இருக்கு, ரெண்டாவது இடத்துல வந்து தமிழ்நாடு இருக்கு. அடுத்து உலக புற்றுநோய் தினம் எப்போ கொண்டாடுறோம் அப்படின்னா பிப்ரவரி 4ஆம் தேதியை வந்து உலக புற்றுநோய் தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம். சரிங்களா? அந்த உலக புற்றுநோய் தினத்துக்கான தீம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா யுனைடெட் பை யுனிக் அப்படிங்கிறது தான் இந்த தீம். சரிங்களா? சரி, தேசிய புற்றுநோய் தினம் எப்போ கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நவம்பர் 7ஆம் தேதி வந்து தேசிய புற்றுநோய் தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே. இதுக்கப்புறம் இன்னொன்று, இலங்கைக்கான இலங்கையோட சுதந்திர தினம் எப்போ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சுதந்திர தினம் பிப்ரவரி 4. பிப்ரவரி 4 1948 தான் வந்து அவங்க சுதந்திரம் வாங்கியிருப்பாங்க. இலங்கைக்கான சுதந்திர தினம் எப்போ அப்படின்னா பிப்ரவரி 4 1948. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தாரணிக்கு மலை அப்படின்னு ஒரு மலை இருக்கு. அது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நியூசிலாந்துல இருக்கு. இதுக்காக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மனித அந்தஸ்து கொடுத்துருக்காங்க. மனித அந்தஸ்து வழங்கப்பட்ட மலை எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது தாரணிக்கு மலை தான். சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே இந்த மலையை வந்து மனித அந்தஸ்து வழங்கியிருக்காங்க. அடுத்து பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மாநிலங்களுக்கு மத்திய அரசு பகிரும் வரி வருவாய் இப்போ எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 41% கொடுத்துருக்காங்க 15வது நிதிக்குழு. சரிங்களா? 15வது நிதிக்குழு வந்து 41% அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுவே 13வது நிதிக்குழு எவ்வளோ சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 32%ஆகவும் 14வது நிதிக்குழு வந்து 42%ஆகவும் சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? இதில் 13வது நிதிக்குழுவோட தலைவர் யார் அப்படின்னா ரெட்டி. ரெட்டி அப்படிங்கிறவர் தான் வந்து 13வது நிதிக்குழுவோட தலைவர். அடுத்து 14வது நிதிக்குழுவோட தலைவர் யார் அப்படின்னா என்.கே. சிங். சரிங்களா? என்.கே. சிங், நந்தகிஷோர் சிங் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? 15வது நிதிக்குழுவோட தலைவர் யார் அப்படின்னா அரவிந்த் பனகாரியா. சரிங்களா? அரவிந்த் பனகாரியா அப்படிங்கிறவர் தான் வந்து 15வது நிதிக்குழுவோட தலைவர். இவர் வந்து இதுக்கு முன்னாடி எதில் ஒர்க் பண்ணார் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா நிதி ஆயோக்கோட துணைத் தலைவராக இருந்திருப்பாரு. சரிங்களா? நிதி ஆயோக் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா? நிதி ஆயோக்கோட தலைவர் யாரா இருப்பா அப்படின்னா பிரதமராக தான் இருப்பாரு. நிதி ஆயோக்கோட துணைத் தலைவர் யார் அப்படின்னா அரவிந்த் பனகாரியா இருந்தாங்க. இப்போ இந்த நிதி குழுவோட தலைவராக வந்து நம்மளுடைய அரவிந்த் பனகாரியா 15வது நிதிக்குழுவோட தலைவராக வந்து அரவிந்த் பனகாரியா வந்து நியமிக்கப்பட்டிருக்கார். சரிங்களா? தேங்க்யூ.